ஓம் வாகர்தாயிவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 23ஆம் நாள் 8/9/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் எல்லாம் ஆசார சீரராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்வது. இன்றைய தினத்திலே பிதர்களுக்குரிய மாலைய பட்சம் என்று சொல்லப்படுகின்றதாகிய 15 தினங்கள், இந்த 15 திதிகள் இன்று முதல் மகாலய பட்சம் ஆரம்பம். இது பொதுவாக ஒரு குடும்பத்திலே மறைந்தவர்கள், அது அப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அம்மம்மாவாக இருக்கலாம், சகோதரங்களாக இருக்கலாம், அத்தை மாமாவா, யாரோ குடும்பத்திலே மறைந்தவர்கள் எல்லோருக்குமாக செய்யப்படுகின்ற இந்த சிரார்த்தம் மகாலய பட்ச சிரார்த்தம் என்று அது ஒரு பட்சத்துக்கு வரும் 15 நாட்களுக்கு. இன்றைய தினம் அது ஆரம்பமாகின்றது. இந்த 15 நாட்களுமே விரதமாயிருந்து பெற்றோர்களுக்காக அந்த பிதர்களுக்காக தர்ப்பணங்கள் செய்யக்கூடியவர்கள் 15 நாட்களும் செய்து கொள்ளலாம். அது முடியாதவர்கள் 9 நாட்களுக்கு செய்து கொள்ளலாம். அதுவும் முடியாதவர்கள் இந்த சிறந்த நாட்களிலே வருகின்ற மகாபரணி என்கின்ற நாளிலே செய்து கொள்ளலாம். ஏகாதசியிலே தர்ப்பணம் சிரார்த்தங்களை செய்து கொள்ளலாம். அவ்வாறு அந்த மகாலய பட்சத்திலே இந்த 15 நாட்களுமே நாம் பொதுவாக முன்னைய காலத்திலே எல்லாம் வீட்டு வாசலிலே ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் வைத்து அதிலே எள்ளு போட்டு பூக்கள் மலர்கள் அதிலே தூவி வைத்து விடுவார்கள். இந்த 15 நாட்களுமே இந்த பிதர்கள் நம்மை சுற்றி அந்த வீட்டை சுற்றி சுற்றி வருவார்களாம் தாகத்தினாலே. அதனால இந்த பிதர்கள் தாகத்திற்காக இவ்வாறு செய்கின்ற வழக்கம் உண்டு. தினமும் தர்ப்பணங்கள் கொடுக்கின்றவர்கள் கொடுத்துக் கொள்ளலாம். அது பெரிய ஒரு காரியம் அல்ல, லேசான காரியம். மறைந்தவர்களை அந்த பிதர்களை எண்ணி அவர்கள் பெயரினாலே தர்ப்பணம் எள்ளும் தண்ணீரும் உரைத்துக் கொள்ளுவது. அவ்வாறு இந்த 15 நாட்களிலே ஒரு நாளைக்கு அந்த சிரார்த்தமாக புரோகிதரை அழைத்து, பொதுவாக ஊரிலே கோவிலே உள்ள புரோகிதரை குருக்கள் ஐயாமாரை அழைத்து வீட்டிலே புண்ணியாவாசனம் செய்து அதற்குரிய பூஜை வழிபாடுகள் தர்ப்பணங்கள் அங்கே அந்த பிதர்களுக்காக இந்த சாதத்திலே உருட்டி பிண்டம் போட்டுக் கொள்ளுவது. அவர் அதற்கு சந்தனம் வைத்து அதிலே எள்ளு போட்டு மலர்கள் தூவி மலர் மாலை சாத்தி இந்த வழிபாடுகள் பிரார்த்தனைகள் அவருடைய புகைப்படங்களுக்கு
மஞ்சத்தணியினாலே கழுவி குறி வைத்து பொட்டு வைத்து மலர் மாலை அணிவித்து சாம்பிராணி தூபம் முட்டி தேவார திருவாசகங்கள் பாடிக்கொள்வது, இவ்வாறான சிறப்போடு கூடிய பிரார்த்தனைகள் அந்த பிதிர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கின்ற பொழுது இந்த குடும்பத்திலே எல்லா விதமான சந்தோஷங்களும் ஏற்படுமாம், இந்த பிதிர்களுடைய ஆசி. அதனாலதான் இந்த பிதிர்களுக்காகவே இந்த 15 நாட்களும் இந்த ஒரு பட்சம், மாலைய பட்சம் என்று செய்யப்படுவது. அவ்வாறான இந்த மகாலய பட்சத்திலே அங்கே படையலுக்காக படைக்கப்படுகின்ற உணவு பதார்த்தங்கள் வீட்டிலே செய்த உணவுகளைத்தான் பிதிர்களுக்கு படைக்க வேண்டும். கடையிலே வாங்கினதோ வேறு இடத்திலே இருந்து ஆர்டர் பண்ணி எடுப்பிச்சதோ அவ்வாறான உணவுகளை ஒரு நாளும் பிதிர்களுக்கு படைக்கக்கூடாது. வீட்டிலே குடும்பத்திலே உள்ளவர்கள், அது மனைவியோ அக்காவோ தங்கச்சியோ அத்தையோ யாரோ வீட்டிலே உள்ளவர்கள், அவர்கள் துப்புரவாக சமைத்து அந்த பிதிர்களுக்காக படைக்கப்படுகின்ற நிவேதனங்கள் வீட்டிலே சமைத்த உணவுகளாக மட்டும் இருக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த வருகின்ற நாட்களிலும் இந்த மகாலய பட்சம் தொடர்பாக சிந்தனைக்கு கொள்ளுவோம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம்.